ஹலோ, நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசும்போது. ஐயா, அந்த ரிஷப் செட்டி எல்லாருக்கும் தெரியும். காந்தார படத்தை ஹிட் கொடுத்தவர், வெற்றி படமாக்குனவர். ரிஷப் செட்டி வந்து அவரே கதாநாயகனாக நடித்து, டைரக்டராக நடித்து, கதை எழுதி, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வரலாறு மிக்க கதையை எழுதி, அந்த படத்தை சூப்பர் ஹிட்டு கொடுத்து எத்தனை 700 கோடிக்கிட்ட வசூலாக இருக்குது படம். அப்படி ஹிட்டு கொடுத்த படத்தை இந்த ஒரு சில ட்ரோலர் இருக்கீங்களா, இந்த படத்தை வந்து நக்கல் பண்ணி பண்ணுவாங்களா, மீம்ஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இதை பதிவு நான் பேசுகிறேன். காந்தாரா படம் வந்து ஒரு 400 வருஷ கதை, அந்த உண்மையான கதை தான். அந்த கதையை எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது எல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்றாங்கய்யா. அந்த உட்காந்து சாப்பிட்ற இடத்துல ஒரு தண்ணி கேனு தெரிஞ்சிட்டான் படத்தில். அதை என்ன பண்ணுறீங்க, 400 வருஷம் முன்னாடி தண்ணி கேன் வந்துருச்சா அப்படின்னு வச்சு ட்ரோல் பண்ணுறீங்க. ஐயா, அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் அந்த படம் காவு வாங்கியிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் உயிரிழப்பு இழந்திருக்காங்க தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி அந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக நீ ஓடிட்டு இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், எது எதுலாமோ குறை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க. ஒரு வரலாறு மிக்க படம், ஒரு சாமி படம் தானே, ஒரு கடவுளை பற்றினே எடுக்காங்க, எடுத்துகிட்டு போட்டுமே. அதுக்கு எதுக்கே நீங்கள் இந்த மாதிரி வன்மத்தை கற்கிறீங்க அந்த படத்து மேலே? இப்படி இருந்தால் அப்புறம் எப்படியா படம், நம்ம இந்தியா படம், தமிழ்நாட்டு படம் ஆஸ்காருக்கு போவோம்? வெளிநாட்டு படம் தான் ஆஸ்கார் அவார்டுக்கு போவோம், நம்ம படங்கள்லாம் போகாது. எந்த படம் வந்தாலும் 1000 குறை சொல்லிக்கிட்டு ஓட்ட சொல்லிக்கிட்டு, இப்போமெல்லாம் வந்து கதையே கிடைக்காம அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு டேரக்டருக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு சும்மா அந்த மீம்ஸ் கிரியேட்டரு, சும்மா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் தேவையில்லாமல் அந்த படத்தை பற்றிலாம் பேசாதீங்க. எத்தனையோ பேரை வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தில் உழைக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ். அவங்க குடும்பத்தை நினச்சி பாருங்கள், இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக நினச்சி பாருங்கள். ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிசப்சிட்டி எடுத்துருப்பார், உடம்பை வருத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு தான் அந்த காந்தார படத்தை பற்றி கேட்குறாங்க. நான் அடுத்த பார்ட் 2 வேறு வருது, பார்ட் 3, சாப்டர் 2. கணக்குப்படி பார்த்தா சாப்டர் 2னா சாப்டர் 3, பார்ட் 3 தான் வருது சரியா? இன்னும் அடுத்தடுத்து அவங்க எஃபர்ட் போடணும். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு படத்தை குறை சொல்லி அதை வந்து இது பண்ணாதீங்க. தமிழ் படம் ஆஸ்கார் அவார்டுக்கே போக மாட்டேங்குது பாருங்கள். இப்படி ஒரு சில பேர் இருந்தீங்கன்னா எப்படி படம்லாம் ஆஸ்கர் போகும்? அதே மாதிரி இப்போ ரிசப்ஷன் ஒரு படம் எடுத்திருக்காரு காந்தாரான்னு, அதை வாழ வைக்கிறதுக்கு வழி பண்ணுங்கள். அதை தயவுசெய்து ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தாங்க நண்பர்களே. சரி, ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம், அன்பு சொந்தங்களே.